ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட். லிஸ்ட்னால் என்ன? ஜென்ரலாக ஒரு நேம் லிஸ்ட், எம்ப்ளாயி லிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட், தி கஸ்டமர் லிஸ்ட், சேல்ஸ் லிஸ்ட், ப்ராடக்ட் லிஸ்ட். ஸோ எனக்கு வந்து ஒரு சீக்வன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை நான் சீக்வன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லிஸ்ட். ஸோ ஒரு லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செட்டு மாதிரி ஒரு கலெக்ஷன். ஸோ லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் ஸ்கொயர் பேக்கில் தான் என்க்ளோஸ் பண்ணுவேன். லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற டேட்டா டைப்ஸ் வந்து என்ன வேணால் இருக்கலாம். அதாவது சேம் டேட்டா டைப்பாகவும் இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பாகவும் இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறது. ஜஸ்ட் லிஸ்ட் 1 ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், 1, 89.8, true, 8 + 7j, ஹலோ. ஸோ இந்த லிஸ்ட்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, பூலியன் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போது லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் தேவைங்க இருக்குது. ஸோ லிஸ்ட்டில் இண்டெக்ஸிங் பாசிபிள். இப்போது லிஸ்ட் 1 of 0 அப்படின்னு போட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி லிஸ்ட்டு 1 of -1 அப்படின்னு போட்டிங்கன்னா லாஸ்ட் எலிமெண்ட்டை கொடுக்கும். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் வந்து நமக்கு ஹலோ. அதே மாதிரி லிஸ்ட்டு 1 of 1 அப்படின்னு கொடுத்தா ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 89.9. ஸோ இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0ங்க. ஸோ அப்போது இந்த 1 வந்து 1உடைய இண்டெக்ஸ் வந்து 0, 89.9 இண்டெக்ஸ் வந்து 1, ட்ரூ உடைய இண்டெக்ஸு 2, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இண்டெக்ஸு 3, இது 4. ஓகேங்களா? அப்போ 0லேருந்து 4 மொத்தம் 5 எலிமெண்ட்ஸ் எனக்கு இருக்குது. லிஸ்ட்டில் ஸ்லைசிங் பாசிபிளுங்க. இப்போது ஸ்லைசிங் பார்க்கலாம். ஸோ ஸ்லைசிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலன் அப்படி போட்டாகணும். ஸோ அப்போ லிஸ்ட்டு 1 போட்டுட்டு கோலன் மட்டும் போட்டிங்கன்னா ஃபுல் லிஸ்ட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். அதே லிஸ்ட்டு 1ல் 2 கோலன் அப்படின்னு போட்டிங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து கடைசி வரைக்கும். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் என்ன? செகண்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ, ட்ரூலேருந்து ஹலோ வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி கோலனுக்கு முன்னாடி எதுவும் போடாமல் கடைசியாக நான் வந்து 4 அப்படின்னு போட்டேன்னா 4க்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் வரைக்கும், பிகினிங்லேருந்து 4க்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு எடுத்துக்கும். ஸோ 4க்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் ஆனது 3, அப்போது 0லேருந்து 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அப்போ 0 வந்து 0ல் என்ன இருக்குது, 1 இருக்குது, 1ல் 89.9 இருக்குது, 2ல் ட்ரூ இருக்குது, 3ல் 8 + 7j இருக்குது. ஸோ அப்போ இது 4 பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ ஹலோ தவிர எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகும். சரி, இதுலேயே நமக்கு வந்து டபுள் ஸ்லைசிங்கும் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பெரிய லிஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட் 2 ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 21, 31 அப்படின்னு போட்டோம்னா 21லேருந்து 30 வரைக்கும் எனக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் லிஸ்ட்டு 2 உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 22லேருந்து 30 வரைக்கும் பிரிண்ட் ஆகுதுங்க. இப்போ டபுள் ஸ்லைசிங் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு பேரை கொடுத்துக்கணும், 2 கோலன் போட்டுக்கணுங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸு. ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? எண்டிங் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே கொடுக்கலாம், கடைசி வரைக்கும் எடுத்துக்கும். இப்போ நான் வந்து 8 வரைக்கும் கொடுத்தேன்னா 8 - 1, ஸோ அப்போது 7 வரைக்கும் எடுத்துக்கும். அப்போ 1லேருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கும். எனக்கு 2 எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து கோலன் 2 அப்படின்னு கொடுப்பேன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் என்னது, 22. ஓகேங்களா? ஸோ 22லேருந்து அடுத்த ரெண்டாவது என்னது, 24. 24லேருந்து அடுத்த ரெண்டாவது என்னது, 26. 26ல அடுத்த ரெண்டாவது என்னது, 28. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 8 வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அதனால் இதோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து 8 இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இது 9th இண்டெக்ஸு, இது 8th இண்டெக்ஸு, ஸோ இது 7th இண்டெக்ஸு. ஓகேங்களா? ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ அப்போ நான் 8 கொடுத்ததுனால 1லேருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ 1லேருந்து 7 வரைக்கும், 1லேருந்து 7 வரைக்கும்னா அந்த 22லேருந்து இந்த 7 வரைக்கும் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் எடுத்ததுனால எனக்கு 22, 24, 26, 28 4 நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகுது. இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து 3 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இங்கே வந்து 3ன்னு கொடுத்துக்கலாம்.
அப்போ 22. ஸோ 22லேருந்து தேர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு 25. ஸோ 25லேருந்து எனக்கு தேர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 28. அதோட ஸ்டாப் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு ஃபுல் லிஸ்ட்டும் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபுல் லிஸ்ட்டும் கொடுக்குறேன். இது வந்து எனக்கு ஃபுல் லிஸ்ட்டும் எடுத்துக்கும். அதில் வந்து எனக்கு 3 ஸோ 21லேருந்து தேர்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 24லேருந்து தேர்ட் நம்பர். ஸோ இதுதான் எனக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குது. ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்னென்னா எனக்கு ரிவர்ஸில் வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொன்னேன், அதாவது இப்போது கோலன் அப்படின்னு போட்டேன்னா கோலனுக்கு முன்னாடி சின்ன நம்பர் வரணும், கோலனுக்கு அப்புறம் பெரிய நம்பர் வரணும். அதுதான் ரூல். இப்போ இதே நான் நெகட்டிவில் கொடுத்தேன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ன்றது எனக்கு சின்ன நம்பர். ஓகேங்களா? -2ன்றது பெரிய நம்பர். அப்போ -2னா என்னங்க, அதாவது -5லேருந்து -2 கேட்டிருக்கேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது பாருங்கள், 26, 27, 28 அப்படின்னா என்னது? ஸோ அப்போ -5னா இது -1, -2, -3, -4, -5. ஓகேங்களா? ஸோ இதான் -5. அப்போ 26லேருந்து -2 வரைக்கும் கொண்டு போகணும். அப்போ இந்த 26 -2 என்ன பண்ணணும், நான் வந்து ரைட்டில் போகணும். இது வந்து -5, இது -4, இது -3. ஓகேங்களா? ஸோ அப்போ -3னா என்ன, அதாவது -2க்கு முன்னாடி, அதுதான் வந்து -3. அதனால தான் உங்களுக்கு 26, 27, 28 மட்டும் பிரிண்ட் ஆகுது. இதுதான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். சரிங்க. இப்போது ஸ்லைசிங்கை பார்த்தாச்சு. எப்படி வந்து லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். லிஸ்ட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மியூட்டபிள். ஸோ லிஸ்ட்டில் இருக்க ஒரு எலமெண்ட்டும் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து லிஸ்ட்டு 1ல் வந்து என்ன இருக்குது, என்கிட்ட வந்து ட்ரூன்னு இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணணும், ஃபால்ஸுன்னு மாற்றணும். ஸோ இந்த ட்ரூ இருக்குது இல்லைங்களா, இந்த ட்ரூ வந்து நான் ஃபால்ஸுன்னு மாற்றணும். ஸோ ட்ரூடைய இண்டெக்ஸ் எனக்கு தெரியணும். ஸோ ட்ரூடைய இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 0, இது 1, இது 2. ஸோ அப்போ ட்ரூ வந்து பார்த்திங்கன்னா 2ன்ற இண்டெக்ஸ் நம்பரில் இருக்குது. ஸோ அப்போது நான் லிஸ்ட்டு 1 போட்டு 2 அந்த இண்டெக்ஸ் நம்பர் வேல்யூ கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ லிஸ்ட்டு 1 நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சேன்னா அந்த ட்ரூ வந்து என்ன ஆகிடுச்சு பாருங்கள், ஃபால்ஸாக மாறிடுச்சு. சரிங்களா? இது வந்து வெறும் ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறது தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ட்ரூவில் இருந்து, ஓகே, அதாவது இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வேல்யூ மாறிடுச்சு. ஃபால்ஸு 8 + 7j ஹலோ இது மூணுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், 90, 91, 92 அப்படின்னு மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நான் வந்து லிஸ்ட்டு 1ல் இருக்கிற இண்டெக்ஸ் நம்பர்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஃபால்ஸு 8 + 7j ஹலோ இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இருக்குது. அப்போ சீக்வன்ஷியலாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், நான் வந்து 2 கோலன் கடைசி இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம், 2லேருந்து கடைசி வரைக்கும் மொத்தம் எவ்வளோ இருக்குது, 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த 3 எலமெண்ட்டுக்கும் நான் வந்து வேல்யூ கொடுக்கணும். 90, 91, 92 இதை கொடுத்துட்டு நான் என்ட்ரு தட்டிட்டு இப்போ நான் லிஸ்ட்டு 1 கொடுத்தேன்னா எனக்கு பாருங்கள் அந்த 3 எலமெண்ட்டே மாறிடுச்சு. ஸோ நான் அட் அ டைம் என்ன பண்ணலாம், ஒரு 3 எலமெண்ட்டையும் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும் லிஸ்ட்டில். ஓகே. ஸோ இப்போ லிஸ்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஷாப்பிங் மால் போகிறேன். ஷாப்பிங் மாலில் எனக்கு ஒரு ட்ராலி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராலியில் வந்து ஒரு பொருளாக போட போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து சும்மா என்னுடைய ட்ராலி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ட்ராலி இஸ் ஈக்குவல் டு, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரெட் பேக்கெட் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து சாக்லேட்ஸ், அடுத்து பவுடர், நெக்ஸ்ட்டு வந்து ஷாம்பூ. இதுதான் வந்து ஷாப்பிங் கார்ட்டில் இருக்கிற லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் ஷாப்பிங் மாலுக்குள்ளே போகும்போது எனக்கு இதெல்லாம் மைண்டில் இருக்குது. 4 பொருள் தான் வாங்கலான்னு போகிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இதான் ட்ராலியில் இருக்குது. ஸோ என் ட்ராலியை வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் எனக்கு மைண்டு மாறுது. நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் சில பொருள்லாம் அட்ராக்டிவ் ஆஃபரில் இருக்குது. ஸோ அதை நான் வந்து அந்த ஆஃபரை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பிஸ்கெட் பேக்கெட் ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், பிஸ்கெட் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த லிஸ்ட்டில் எப்படி நான் பிஸ்கெட் பேக்கெட்டை ஆட் பண்ணுறது, trolley.append ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோன்னா, எனக்கு வந்து நான் ஆட் பண்ணுறது பிஸ்கெட்டை கொண்டு போய் கடைசியில் ஆட் பண்ணி விட்டுரும். சாரி, ஓகே. ஸோ இப்போ நான் ட்ராலி வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும் போது பிஸ்கெட் ஆட் இருக்கு, நான் கடைசியில் போய் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அப்பெண்டில் எப்போ என்ன பண்ணணும்னா, எனக்கு கடைசியில் தான் கொண்டு போய் ஆட் பண்ணணும்.
இப்போ பிஸ்கெட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க, வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸை வந்து உங்களுக்கு எங்கே ஆட் ஆகும்னா கடைசியில் தான் ஆட் ஆகும். சரி, அப்போ கடைசியில் தான் ஆட் ஆகுமா, ஏன் நடுவில் இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கு இன்சர்ட்னே ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ட்ராலி டாட் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறது வந்து என்னுடைய பவுடருக்கு அப்புறம் வரணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் க்ரீம் அப்படியே அதை இன்சர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு அந்த பவுடருக்கு அப்புறம் எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ பவுடருக்கு அப்புறம் இருக்கிற எலிமெண்ட் என்னது, ஷாம்பு. ஓகேங்களா, இப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், எனக்கு வந்து ஃபேஸ் க்ரீம் வரணும். ஸோ அப்போது ஷாம்புடைய இண்டெக்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஸோ ஷாம்பு இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ அப்போது 3, ஃபேஸ் க்ரீம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபேஸ் க்ரீம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் ட்ராலி பிரிண்ட் பண்ணிக்க பார்க்குறேன். எனக்கு வந்து பவுடருக்கு அப்புறம் ஃபேஸ் க்ரீம் இன்செர்ட் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போ அதே மாதிரி நான் வந்து ஒரு மில்க் பேக்கெட் ஆட் பண்ணணும். ஸோ மில்க் பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெட் பக்கத்தில் வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா ப்ரெட்டுடைய இண்டெக்ஸ் எனக்கு தேவை. ஸோ எப்படி நான் ப்ரெட்டுடைய இண்டெக்ஸ் எடுக்கிறது, ஸோ எப்போவுமே ஒரு சின்ன நம்பர்ஸ் இருந்தால் நம்ம வந்து எண்ணிடலாம், கைவிட்டு எண்ணிடலாம். பட் இதே உங்கள்கிட்ட பெரிய லிஸ்ட் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 50th எலிமெண்ட் என்ன இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, ஜஸ்ட் எண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா, இன்கேஸ் ஒரு ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50th எலிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், நான் வந்து ஷாம்பு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெட்டுக்கு அப்புறம் நான் வந்து மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணணும்னா இண்டெக்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ட்ராலி டாட் இண்டெக்ஸ், எதுடைய இண்டெக்ஸ் எனக்கு வேணும், ப்ரெட்டுடைய இண்டெக்ஸ் எனக்கு வேணும். ஸோ அப்படி போடும்போது எனக்கு 0 அப்படின்னு காமிக்குது. ஸோ அப்போ ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 0th இண்டெக்ஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு வேணும் அப்படின்னா, அதாவது ப்ரெட்டுக்கு அப்புறம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இன்சர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும். அந்த இன்சர்ட் மெத்தட்குள்ளே இண்டெக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ட்ராலி டாட் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதே ட்ராலி டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு +1, ஏன்னா ப்ரெட்டுக்கு அப்புறம் வேணும்னு நான் +1 கொடுத்துருக்கேன். கமா எனக்கு வந்து என்ன வேணும், மில்க் அப்படின்னு கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ட்ராலியை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா உங்களுக்கு பாருங்கள் ப்ரெட்டுக்கு அப்புறம் மில்க் ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நான் வந்து இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கி இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கிட்டேன், இது எல்லா ப்ராடக்ட்டும் நான் வாங்கிட்டேன். இப்போ அடுத்த வாட்டி நான் என்ன பண்ணுறேன், இதே ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா நியூ ட்ராலி அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு ட்ராலி டாட் காப்பி அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இப்போது எனக்கு நியூ ட்ராலியில் ஓல்டு ட்ராலியோட அதே ஐட்டம் எனக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதே நான் வந்து ஷாப்பிங் கார்ட்டில் ஆட் பண்ணி நான் வந்து பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதனால தான் வந்து காப்பி மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். டாட் எத்தனை ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ப்ரெட் பேக்கெட் எத்தனை வாங்கியிருக்கிறேன், அதே மாதிரி சாக்லேட்ஸ் எத்தனை வாங்கியிருக்கிறேன், அது மாதிரி எனக்கு வந்து வேணும்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராலி டாட் கவுண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னா நான் எத்தனை வாட்டி மில்க் வாங்கியிருக்கேன், எத்தனை மில்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்லும். ஓகேங்களா, ஸோ மில்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு பேக்கெட் ஆஃப் மில்க் தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நான் ப்ரெட் பேக்கெட் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு போட்டோன்னா ஜஸ்ட் சிம்பிள் அதே மாதிரி மில்க் மாதிரியே ப்ரெட் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போது ஒரு சின்ன கண்டிஷன், நான் வந்து ப்ரெட் பேக்கெட் வாங்கியிருந்தேன்னா எனக்கு வந்து ஜாம் தேவைப்படும், அதே மாதிரி பட்டரும் தேவைப்படும். சரிங்களா, ஸோ அப்போது நான் என்ன பண்ணணும், ப்ரெட் பேக்கெட் இருந்ததுன்னா எனக்கு வந்து ஜாமும் பட்டரும் என்னுடைய கார்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது, நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ இஃப் ட்ராலி, ஓகே, இஃப் பிரெட் இப்படி கொடுக்கணும், இஃப் பிரெட் இன் ட்ராலி, அந்த ட்ராலின்ற லிஸ்ட்டில் பிரெட் இருந்ததுன்னா நான் வந்து ட்ராலி டாட் அப்பெண்ட் யூஸ் பண்ண மாட்டேன், எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த எக்ஸ்டெண்ட்னால என்ன அட்வான்டேஜ்னால் நான் வந்து இன்னொரு லிஸ்ட்டே ஆட் பண்ணலாம், அதாவது ஜாம் ஆட் பண்ணலாம், அதே மாதிரி பட்டர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ட்ராலி டாட் எக்ஸ்டெண்ட் ஜாம் கமா பட்டர் இது கொடுத்துருக்கேன்.
ஸோ அப்போ என்ன ஆகும்னா இது ரெண்டுமே ஒரு லிஸ்ட்டாக கொடுத்ததுனால ஏற்கனவே லிஸ்ட்டு கூட இது வந்து தனியாக ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ட்ராலியை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஜாம் அண்ட் பட்டர் கடைசியில் ஆட் ஆகிருக்கு. ஸோ நான் இங்கே பாருங்கள் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே இன் ஆப்ரேட்டர் பார்த்துருக்கோம். இன் ஆப்ரேட்டருக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? ஒரு வேல்யூ ஒரு செட் ஆஃப் வேல்யூவில் இருக்கா அப்படின்னு. ஸோ பிரெட்டுன்றது என்னுடைய கார்ட்டில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாமும் பட்டரும் நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கான எழுதின சின்ன கோட் தான் அந்த இஃப் கண்டிஷன். இப்போ திருப்பி நான் வந்து பிரெட்டை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ட்ராலி டாட் அப்பெண்ட் பிரெட். எனக்கு இன்னொரு பிரெட் பேக்கெட் தேவை. ஸோ லிஸ்ட்டு வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாங்க, செட்டு வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, ஆனால் லிஸ்ட்டு வந்து டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து எனக்கு பிரெட்டு வந்து 2 வாட்டி இருக்குது. இப்போது நான் வந்து செக் பண்ண போகிறேன் எந்தெந்த பொருள் வந்து நான் எத்தனை வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் வந்து ஒரு சின்ன ஃபார் லூப் எழுதுறேன். ஸோ ஃபார் ஐ இன் செட் ஆஃப் ட்ராலி. இந்த ட்ராலி என்ன பண்ணணும்னா செட்டாக மாற்றிடும். ஓகேவா? எதுக்காக நான் செட்டாக மாற்றுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது என்ன பண்ண போகிறேன்? ட்ராலி டாட் கவுண்ட் ஆஃப் ஐ. இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஃபார் லூப்பில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிரெட் எடுக்கும். அந்த பிரெட்டு வந்து அந்த செட்டில் இருக்கான்னு செக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த செட்டை நான் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிண்ட் ஐ கமா அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பட்டர் ஒரு வாட்டி, ஸ்நாக்ஸ் ஒரு வாட்டி, ஜாம் ஒரு வாட்டி, ப்ரெட்டு வந்து 2 வாட்டி. ஸோ இது மாதிரி எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த செட்டு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ இதே அந்த செட்டை நான் யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து ப்ரெட்டு 2 அப்படின்னு 2 வாட்டி எனக்கு வந்திருக்கும். அதுதான் வித்தியாசம். இதை பாருங்கள், நான் ஜஸ்ட் இதையே இங்கே கொண்டு போய் என்டர் தட்டினா இந்த கன்வர்ஷன் தேவையில்லாமல் நான் கொடுத்தா எப்படி வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ப்ரெட்டு 2 அதே மாதிரி ப்ரெட்டு 2. ஸோ மேலேயும் எனக்கு 2 வாட்டி வந்திருக்கு, கீழே 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ இது மாதிரி வராமல் இருக்காது நான் வந்து செட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா செட் வந்து டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்காக தான் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ எல்லாமே அடிஷன்லாம் பார்த்தோம். இப்போ எப்படி நான் டெலீட் பண்ணுறது? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ராலியை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 2 ப்ரெட் இருக்குது. எனக்கு வந்து 2 ப்ரெட்டு வேணாம். இப்போ நான் முடிவை மாற்றிக்கிறேன். எனக்கு வந்து 1 ப்ரெட்டு மட்டும் இருந்தால் போதும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ட்ராலியிலேருந்து டாட் ரிமூவ் பிரெட் அப்படின்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு பிரெட் எங்கே இருக்கோ அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். இப்போ நான் ட்ராலி வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும்போது பாருங்கள், கடைசியில் இருக்க பிரெட் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்க பிரெட்டு இல்லை. ஓகேங்களா? ஸோ நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ கடைசியில் இருக்க நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ட்ராலி டாட் பாப்னு கொடுத்தீங்கன்னா, பாப்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் எதுவுமே கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கடைசி எலிமெண்ட்டை அது டெலீட் பண்ணிவிடும். இப்போ வந்து எனக்கு ப்ரெட்டையே ரிமூவ் பண்ணிவிடும். கடைசி ப்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிடும். பாருங்கள், இது பாருங்கள் எது ரிமூவ் பண்ணியிருக்குன்னு காமிக்குது பாருங்கள். ஸோ அப்போ ட்ராலி நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சா எனக்கு வந்து இப்போ ப்ரெட்டே கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ இதுவே நான் வந்து இப்போது பாப் யூஸ் பண்ணேன்னா பாப்பில் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். பாப் அப்படின்னு கொடுத்து இப்போ வந்து சாக்லேட்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் பாப் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தேன். ஸோ 1 இண்டெக்ஸில் என்ன இருக்குது? சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு சாக்லேட்ஸ் ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரிமூவ் பண்ணிச்சிங்களா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு அங்கே சாக்லேட்ஸ் இருக்காது. ஸோ இப்படி தாங்க வந்து நீங்கள் லிஸ்ட் இருக்க மெத்தட்ஸ் ஸோ நம்முடைய யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரைட். ஸோ அதே மாதிரி நம்ம இருக்கிற லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரிவர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ரிவர்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா என்னுடைய என்டையர் இதுவை ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரைட். அதே மாதிரி ட்ராலி டாட் ஷார்ட். இப்போது நான் வந்து ட்ராலி அப்படின்னு கொடுக்கும்போது ஷார்ட்டாக இருக்கு பாருங்கள், பிஸ்கெட், பட்டர், ஃபேஸ் க்ரீம். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி தாங்க வந்து நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அது வந்து மியூட்டபிள். ஆனால் நம்ம பண்ணுற ஒரு சேஞ்சுமே ஆக்சுவல் லிஸ்ட்டை கொண்டு போய் மாற்றும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.